ப்ரோ மேட்டூர் டேம் ஒரு வழியாக வந்துட்டோம் ப்ரோ. பட் என்னென்ன மேலே அது பூட்டிட்டாங்க, அந்த சைடு போக முடியாதான். 5 மணியோட க்ளோஸு. பட் நாங்கள் இப்போ தான் வந்தோம். ஸோ அந்த சைடு வந்து போனால் அட்லீஸ்ட் மேலே உள்ள வியூ வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. சரி அதான் சரி வந்தோம். ஆனால் வேலி போட்டு பூட்டிடுறாங்க, பார்க்க கூட முடியல. ஸோ மேட்டூர் டேம் பார்க்கணுன்னா எல்லாம் குறைஞ்சது 5 மணிக்கெலாம் வந்துருங்க. அப்போனா தான் மேட்டூர் டேமை பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. எங்கிட்ட அங்கிட்ட போயிட்டோம்னா வீடு தான். இங்க இருந்தாதான் வீடு தெரியும். இங்கிட்ட ஓபன் பண்ணல. அது தேக்கம் இங்கிட்டு திறந்து விடுவாங்களோ. அப்பா என்ன ப்ரோ, பார்க்க பாலம் சின்னதா இருக்க மாதிரி இருக்கும், இவ்வளோ ஹைட்டா இருக்கு. அதுலயும் மரம்லாம் வளருது. நம்ம காவேரி யாத்திரையும் தான் வளருது. இல்ல தண்ணி திறந்து விட்டா அவ்வளவு ஃபோர்ஸுக்கு வந்து அதெல்லாம் உடஞ்சு போயிடும். அடிச்சு பறக்க திறந்துடுமா போயிடும். ஆனா பாறாங்கல்ல பாருங்க, அதுவே எப்படி இருக்குன்னு. எல்லாம் தண்ணி ஓடி ஓடி அவ்வளவு ஷார்ப்பு. இதான் திருச்சி காவேரிக்கு வருதா? மேட்டூர்ல இருந்தா திறந்துடுவாங்க. தெரியலையே. கர்நாடகால இருந்து தானே இங்க வருது. கர்நாடகா தான் மேட்டூர் வந்து, மேட்டூர்ல இருந்து நமக்கு வரும்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான். போலாமா இப்படி? போட்டோ எடுத்துறீங்களா இல்லையா? நான் வறண்டு போயில கிடக்கு. ஏன் நல்லா தானே அந்த லொக்கேஷனு. சொல்லுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் வந்து மேட்டூர் டேம் வந்திருக்கோம். பார்த்துட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இல்லை, தண்ணி எல்லாம் தண்ணி இல்லாமல் வறண்டு போயிடுச்சு. அவ்வளோதான், இதான் மேட்டூர் டேம். பார்த்துட்டீங்களா? போவோமா? இங்கே ரெஸ்ட் எடுத்து போக மாட்டேங்குது. கையெல்லாம் வலிக்குது. டீ வேணாமா? டீ வேணாம். அப்புறம் இங்கேயே ரெஸ்ட் எடுத்து போலாங்கிறீங்க. கொல்ல பாக்குறீங்களா? கொண்டு போய் வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. அதுக்கு நீ இங்கேயே ரெஸ்ட் எடுத்து போலாங்கிறீங்களே. கொஞ்ச நேரம் உட்காரலாம், காத்தடிக்கும். பாண்டிச்சேரி போகணும் இங்க இருந்தது. இது வேற அடிக்கடி உள்ள ஓடி போயிடுது. நிறைய ஓடுது. இன்னும் கொஞ்சம் ஒட்டி போட வேண்டியதானே ப்ரோ. கரெக்டா எப்படியும் இங்க பாருங்க, டிராஃபிக்லாம் எவ்வளவு இருக்கும் இடையில. டேஞ்சர் ஜோனு எப்படியும் அந்த சைடு இருக்கும். நம்ம போற நேரத்துக்கு பாண்டிச்சேரி சிட்டில வந்து டிராஃபிக். எந்த ரூட்ல போவோம்? இது சேலம் போய் போனா ஃபுல் ஹைவேவா? தெரியல எனக்கு. ஆனா சேலம் போய் போனா ஃபுல் ஹைவே மாதிரி தெரியுதா என்னன்னு தெரியல. தர்மபுரி, திருவண்ணாமலை. இது 274. இது என்ன மயிறு, கிலோமீட்டரே காமிக்க மாட்டேங்குது. க்ளோஸ் பண்ணுங்க. இல்ல அதுல அந்த இன்டு பட்டன் அழுத்தி பாருங்க. 274 270. இதெல்லாம் டிராஃபிக்கா இருக்கு. இப்போ சிட்டிக்குள்ள போய் போறோம். அத சொல்ற, சிட்டிக்குள்ள வேணா. அப்ப அந்த ரூட் எடுத்துக்கலாம். அத ஜூம் பண்ணி பாருங்க. அங்கிட்டு வந்து பெருசா டிராஃபிக். இதுக்கெல்லாம் சரியான இது பார்த்தா ஹைவே மாதிரியே தெரியுது. கஷ்டமா தான் இருக்கு. அது இதுவே பெட்டர்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சரியான ஹைவே தான் நினைக்கிறேன். கார் போட்டிருக்கீங்களா? பைக் போட்டிருக்கீங்களா? கார் போடுது. அந்த ரூட் தான் காட்டுது. அப்போ இந்த ரூட்டை விட்டுட்டாங்க பாருங்க காருக்கு.
சொன்னா இது ஹைவே, ரெண்டுமே ஹைவே தான். இது எத்தனை கிலோமீட்டர் காட்டுது? 291. இதுதான் இதுலேயே போயிடும். 5 மணி நேரம். ஆனா மேட்டூர் டேம்ல என்னோட தண்ணியை எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் தப்பு. இப்போ 7 மணிக்கு கிளம்பிடுவோமா? எதனா ஃபேக்டரியா? மணி 6:30, 7 மணிக்கு கிளம்புவோம். அதான் ஃபேக்டரி அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. சரி, இப்போ அந்த பாலத்தை வந்து ஃபோட்டோ எடுக்கணுமா? எந்த பாலத்துலங்க? அங்கதானே சொன்னீங்க கீழே பாலம். தெரியுமா அங்க ஆமா, உடம்பா வண்டி போய்கிட்டே இருக்காங்க, எடுக்க முடியாது. ஸ்பாட்லாம் என்ன ஒரு 2 நிமிஷம் ஆகுமா? இதான் ப்ரோ மேட்டூர் டேம் அந்த சைடு ஓப்பன் பண்ணி இந்த சைடு. இது எந்த சைடு போகுதுன்னு தெரிலண்ணே. இது ஒரு பக்கத்து திறந்துருவாங்க நினைக்கிறேன். ஓ நோ 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 நோ, இது வந்து லீக்கேஜ் பகுதியா? சரியா தெரிலையே. அங்க ஏதோ 2 பேரும் என்னமோ பண்றாங்களே, மீன் பிடிக்கிறாங்களா? யோ போட்டிங்லாம் இருக்கியா? ஐயோ, ஒரு 5 மணிக்குள்ள வந்திருந்தா எல்லாமே போட்டிங் எல்லாம் பார்க்கலாம் போல ப்ரோ. லேட்டாக வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியல. தண்ணி எவ்வளோ வேகமாக ஓடுது. ஐயோ, பட் பாலம் ஏதோ இடிஞ்சு விழுச்சுன்னா எப்படி இருக்கும்? நெஞ்செல்லாம் பட பட படங்குது, சிலுக்குது. ப்ரோ மேட்டூர் டேம்லே ஒரு டீ பிரேக் போட்டாச்சு ப்ரோ. சரியான டயர்டாமா அவருக்கு. பட்டு நமக்கு நேற்று சரியான டயர்டு, இன்னைக்கு டயர்டு இல்லை. சரி, ஒரு 1/2 hour பிரேக்கப் போட்டு திரும்பி இதே ரூட்டில் தான் வரணுமாமா. அப்படி தெரிஞ்சிருந்தா அங்கேயே அந்த சைடே அப்படியே போயிருந்துருக்கலாம். திருப்பி இந்த சைடு இந்த மலை ஏறி அந்த சைடு போயிட்டு அங்கிட்ட இறங்கி தான் போனோம். ஓகே ப்ரோ, நான் அப்படியே சேலம் ஹைவே ஏறிட்டு அப்படியே ஒரு வீடியோ போகிறேன். ப்ரோ இந்த சேலத்தில் எங்கேயோ 3 அடுக்கு பாலம் இருக்குன்னாங்களே ப்ரோ, அது எங்கன்னு தெரிலையே. அதெல்லாம் போகாம என்னன்னு தெரில. எந்த சைடு இருக்குன்னு தெரில. அதாவது கீழே அந்த சைடில் போதில் அந்த ரோடு ஒன்று, அடுத்த நடுவில் ஒரு ரோடு, மேலே டாப்பில் ஒரு ரோடு. டாப்பில் போகிறது வந்து ஹைவே ஒன்லி, நடுவில் போகிறது கொஞ்சம் மெயினான இடத்துல இறங்கிக்கிறது, கீழே போகிறது எப்பவும் போல். அந்த மாதிரி தான் 3 அடுக்கு படம் சொன்னாங்க. அது ஆனால் இது பார்க்கலான்னு பார்த்தா சான்ஸ் கிடைக்காது போல். இப்போதான் ப்ரோ சேலமே வந்து ரீச் ஆகிருக்கோம். இன்னும் சேலத்துலேருந்து இப்போ இன்னும் புதுச்சேரி போகணும் ப்ரோ. இதான் இந்த 3 அடுக்கு பாலமா ப்ரோ? அப்படிதான் நினைக்கிறேன். சரியான ஹைட்டாக இருக்குது பாலம். நோ 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 நோ, இது இல்லை, இது இல்லை. நான் சேலத்துக்கே இப்பதான் ப்ரோ 2வது தடவை வரேன். இதுக்கு முன்னாடி ஏற்காடு போறப்ப வந்தேன். இப்போ வந்து அவ்வளோ இதான் 2nd விசிட் எனக்கு சேலம் வந்து. லெஃப்ட் சைடு பார்த்தீங்களா, ஸ்கூட்டிக்காரன் எங்களோட போட்டி போட பார்த்தான், முடியல. ஸ்கூட்டி போகல, அதுக்கப்புறம் 70 above போகல. சில தற்கொலைஸ்லாம் இருக்கு ப்ரோ, இந்த மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு. ஒருத்தன் வேகமாக போயிட்டானே சும்மா இருக்காது, இவனுக்கு அப்படியே நிமித்திக்கிட்டு நிற்கும், அப்படியே போட்டிக்கு வர்றது.
வேகமா போறான்னு அவன் என்னமோ பண்ணிட்டு போறான், விட்டுறணும். ஆனா இப்படிதான் ஒர்க்ல இருக்கும் போதெல்லாம் வேகமா போனானே அவனுக்கு அவசரமோ இல்ல வேணுங்கன்னு அப்படி போறானோ. நானும் அப்படி பண்ண மாட்டேன் ப்ரோ. சில பைத்தியம் இருக்கு, லைட்டா அவனுக்கு முன்னாடி வேகமா போயிட்டோம்னா போச்சு, அப்படியே பறக்கிறது. எப்படா நீ வந்துட்டு போனா உக்கால வழி அப்படின்ட்டு முந்திட்டு 2 பேர் போட்டி பண்ணிட்டு போறது. பாவம் அவன் அர்ஜென்ட்டுக்கு போறானா இல்ல அப்படிதான் போறானா தெரியல. அவனை இவனு 2 பேரும் மாத்தி மாத்தி ஊசி பேத்திக்கிட்டு போயிட்டு கடைசியில ஆம்புலன்ஸ்ல போய் விழுவணும். ஆம்புலன்ஸ் உள்ள போய் பாத்தீங்கன்னா திருந்துங்க ப்ரோ, தயவு செஞ்சு திருந்துங்க. இங்க ஏதோ லெஃப்ட் எடுக்க சொல்லுது. லெஃப்ட் எடுக்க இல்லை பிறமா லெஃப்ட் காட்டுச்சு. அது முக்கியமான இங்கே காட்டுச்சு. பரவாயில்ல போங்க அதுல. என்ன ஒரு நம்பூரு? என்ன ஒரு நம்பூரு? திருச்சி ப்ரோ. திருச்சியா? சரி 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 கேட்டா. இங்க என்ன ஊரு? பாண்டிச்சேரிக்கா? ட்ரிப் வந்துருவோம். பாலம் புதுசா கட்டாங்க. இல்ல ப்ரோ, ரூட் தப்பு தப்பா காமிச்சுக்கிட்டு இருக்கு. பாலம் கட்டாங்கல்ல, அங்க வந்து ஒரு ஆட்சி போட்டு பண்ணுவோம். கட் பண்ணி நம்ம வந்து இந்த சைடும் போலாம். என்ன சரி போனா நம்ம கத்தியான சைடு போறோம். பாண்டிச்சேரி இப்படி போனா நம்ம மில்லியன் ஒரு அப்படி போலாம். இதுல இப்ப போலாம்ல, அது 2 வழி பிரியும். லெஃப்ட் போனா ரைட்டும் போலாம். லெஃப்ட் போனா ஊர்ல போது போவோம், இல்ல மெயின் ரோட போவோம். அப்படிங்களா? வில்லனூர் வழியா போலாம்ல. வில்லனூர் அதாவது போயிட்டு ரைட் எடுத்துக்கணும். லெஃப்ட்னா ரைட் எடுத்துக்கணும். சரி, ரொம்ப நன்றி ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஐடி சொல்லுடா. யூடியூப் ஐடி சொல்லுடா. இங்க இருக்கு பாரு, தரன் 02. ஏய் யூடியூப் சொல்லுடா. தரன் 025 ப்ரோ. சரி சரி ஓகே. போடு விடுங்க. என்ன ப்ரோ? வீடியோல போட்டு விடுங்க. அதெல்லாம் இப்போ ரன்னிங்ல தான் ப்ரோ இருக்கு கேமரா. அப்படியா? என்ன ப்ரோ? ரைட் எடுத்துல தெரிஞ்சு. சரி ஓகே ப்ரோ. சரி ஓகே. பாட் தேங்க்ஸ் ப்ரோ. சாப்பிட்டோம் ப்ரோ. தேங்க்ஸ். சரி தேங்க்ஸ். ப்ரோ சூப்பர் ப்ரோ. அதெல்லாம் பாண்டிச்சேரியில் வந்து அட்வான்டேஜாக வந்து அவங்களே பேசுகிறாங்க ப்ரோ. பரவாயில்ல, சூப்பர். ட்ராவல் நல்லா லைக் பண்ணுறாங்க. அதான் ப்ரோ, ட்ராவல் லைக் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ட்ராவலை எதிர்க்கிறவங்களும் இருக்காங்க. லோக்கல் பழவங்களாம் பரவாயில்ல. நேரம் முழிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க இந்த தலைவரசு? இவ்வளோ நேரம் என்ன ப்ரோ பண்ணுறீங்க தூக்காம? ஒப்பாடி அதுவும் வெளியே சுற்றிக்கிட்டு அப்பா. இந்த டைமில் இருக்க போலீஸ்ல எதுவும் கேட்க மாட்டாங்க போல. நம்ம ஏரியாலாம் வெளியே 10 மணிக்கு மேலே உட்காந்தாலே கத்துன்னு கத்துறாங்க. வந்து அவங்க வந்து டக்குன்னு குறுக்க வந்து நிற்கவும் நான் பயந்துட்டேன் ப்ரோ. ஏன்னா வழிப்பிரிவு பண்ண வந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்கள டிராவலை லைக் பண்ணுறவங்க போல. நானே கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன்னா வழிப்பறியா அப்படின்ட்டு. ரூட்டு காமிக்கிறாங்களா நமக்கு? ரூட்டு மேப்பு சொதப்பி காமிக்குது ப்ரோ. டக்குன்னு லெஃப்ட் எடுக்குது சொல்லுது, லெஃப்ட்ல பார்த்தா ரூட்டே இல்லை. என்ன வாழத்தப்பு மாதிரி இருக்கு, நம்பி போகலாமா? கூட்டிட்டு போய் செஞ்சிருவாங்களோ? நாங்கள் போட்ட பிளான் வந்து பாண்டிச்சேரியில் 8 மணி 9 மணிக்கெலாம் ரீச் ஆகலாம் அப்படின்னு போட்டோம் பிளானு. ஆனால் வந்து ரீச் ஆனது 1 மணி. ஏங்கடா டேய்.
ப்ரோ இப்பெல்லாம் புந்து போலாமா? நான் நம்பி போலாமா?